தமிழக வெற்றி கழகத்தை அவர்கள் தேடுறாங்க, மக்கள் தேடுறாங்க. தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. கட்சியில இணைந்து பணியாற்றுறாங்க, துணை நின்று பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இது எங்க தலைவர் மாநாட்டில் சொன்னார்ல, சில அல்லு சில்லுகள் எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு. அது போன்று இந்த அண்ணாமலை அவர்கள் பேசுவதெல்லாம் வந்து ஒரு அல்லு சில்லு பேச்சா தான் நாங்க பார்க்கிறோம். 234 தொகுதிகள்னு ஆட்கள் இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துல. பூத்து கமிட்டியில் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. பல கோடி மக்கள் எங்க கட்சியில இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. பிஜேபி முதல்ல 234 தொகுதியில் ஆட்கள் இருக்காங்களா முதல்ல? இல்ல 234 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா பிஜேபி கட்சியில? ஒண்ணுமே கிடையாது. அப்ப சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தான் ஒருத்தர் இருக்கிறேன், நானும் ரவுடி தான் வடிவேல் சொல்வார்ல, அதே மாதிரி நானும் அரசியல்வாதி தான், நானும் அரசியல்ல தான் இருக்கிறேன் என்பதை தன் காட்டிக் கொள்வதற்காக அண்ணாமலை அவர்கள் இது போன்று பேசுறாரு. எதுக்கு பேசுறாருன்னா, அடுத்து பிஜேபியுடைய மாநில தலைவர் யாரு? அண்ணாமலையா, வானதி சீனிவாசன் அவர்களா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களா, இல்ல எச் ராஜா அவர்களா என்கிட்ட ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. அந்த போட்டியில இல்ல நானும் இருக்கிறேங்க, நான் தாங்க அடுத்த மாநில தலைவர் என்று தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கக்கூடிய தளபதியினுடைய பெயரை பயன்படுத்தி அவர் விளம்பரம் அடைவதற்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ நீங்க சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, இந்த